கலக கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த காட்டனத்தில் நாளும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அமைத்துலகும் இன்பமுல தெத்திசையும் புகழ் மணந்து இருந்த பெரும் தமிழனங்கே சீலமை திறமியந்து புகழ் சீல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பொறுப்பாளர் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனது சிறிய தந்தை, அதாவது திரு கோடிலிங்கம் அவர்கள் இந்த மழலைகளுடன் இன்று ஆன்மா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். அந்த ஆன்மாவானது இன்று உங்களையெல்லாம் பார்க்கின்ற போது அந்த ஆன்மா எப்படி செயல்படணும், அவர் நடத்திய வழிகளை நாங்கள் செயல்படுவோம் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். அத்துடன் மட்டும் இல்லாமல் சகோதரி சரஸ்வதி பாடசாலையுடைய தாளாளர்கள், வந்திருக்கின்ற ஆசிரியர்கள், எனது சகோதரி பத்மாவதி அவர்கள் ஒரு குடும்பமாக இருந்தால் கூட பொது வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்ற உணர்வு கிடைக்கும் பொழுது அதை செய்து முடிக்கின்ற வழி தோன்றல் திரு கோடிலிங்கம் அவர்களை தான் சாரும். அதோடு மட்டுமல்லாமல் இளவயல் கல்வி, இது அது மட்டுமல்ல, கற்பதற்கு வயது வரம்பு தேவையில்லை. இதற்கு உதாரணம் கூட திரு கோடிலிங்கம் அவர்கள் தான். ஏனென்று கேட்டால், கோடிலிங்கம் அவர்கள் ஒரு அரசு ஊழியர் இருந்தபோது கூட, அதிக வேலையின் பளுவின் காரணமாக இருந்தபோது கூட அவர் தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார்கள். சிறுவர்களாகிய நீங்கள் படிப்பு ஒன்று மட்டுமே ஆதாரம் கொண்டு எதையும் செய்து முடிக்கலாம். ஏதோ வீட்டில் கஷ்டப்படுறோம், எங்கள் அப்பா கஷ்டப்படுறாங்க, அம்மா கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் தேவையில்லை, அது பாட்டு ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் படிப்பு மட்டும் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா, இதுமாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ஏன்னா எல்லார் வீட்லையும் அனுப்புறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சூழ்நிலை பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து பெற்றோர்களெல்லாம் அதுமாதிரி விடுறதுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் ப்ரீகேஜி முதல் 9வது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆல் பாஸ் அப்படின்னு ஒரு சித்த அரசு கொண்டு வந்துருச்சு. யார் படிக்கிறாங்களா படிக்கலையா அதெல்லாம் புரிந்து படிக்கக்கூடிய திறமை இன்றளவில் குறைந்து விட்டது. அதை நீங்கள் இதை மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது நல்லா பயன்படுத்துவீங்க. இதையெல்லாம் தாண்டி உங்களை ஊக்குவிக்கின்ற இந்த நிகழ்வுகளை மாணவ பயன்படுத்திக் கொண்டு வாழ்வாங்க வாழ வாழ்த்துகிறேன். கல்வி பயன் அதனை பயன்படுத்தும் பொழுதுதான் அது தெரியும். இப்போது தெரியாது உங்களுக்கு. நீங்க படித்து ஒரு வேலைக்கு போறப்பதான் அந்த படிப்போட அருமை எனக்கு தெரியும். ஏதோ இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ஏதோ நீ கோடைக்காலுக்கு வந்திருக்கிறோம், ஜாலியா இருங்க. யாரும் போது சிரிப்பா ஜாலியா சந்தோஷமா இருங்க. நாங்க கூட யாரும் கண்டிஷன் பண்ணல, சந்தோஷமா இருக்கலாம், எது வேணாலும் பேசலாம். உங்களுக்கு என்ன பேச தெரியும் பேசலாம். பின்னாடி பேச தெரியல தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்து விடார்கள். உங்களை ஊக்குவிக்கிறதுக்கு மட்டுமே இந்த சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால யாருக்கு என்ன தெரியுமோ, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் ஒன்றும் சொல்ல போறதில்லை. நாங்க தான் ஒரு இருக்கோம், வாத்தியார் வீட்டில் அடிக்க போறதில்லை. அதனால நீங்க எது வேணாலும் சொல்லலாம். அது இது எங்க கோடிலிங்கம் ஐயா தனது மூவேந்தர் நூலில் தான் கல்விக்காக கடந்த அந்த பாதைகளை சுட்டி காட்டியிருப்பார்கள். ஏன்னா அந்த கஷ்டம் அப்ப இருந்துச்சு. படிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அன்னைக்கு உள்ள சொன்னது. இன்னைக்கு எதை வேணா படிக்கலாம், எப்படி வேணா படிக்கலாம், ஆல் பாசம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க, டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஆனா அவனா இவன் நீங்க படிக்கிறாங்க. இப்போ 10வது படிக்கிற போய் நானும் ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமையை வைத்துக் கொண்டிருக்கிறேன். 10ஆம் வகுப்பு படித்த மாணவர் கேட்டால் இங்கிலீஷ்ல எவ்வளவு எழுத்துப்பா, ஏபிசிடி எவ்வளவு எழுத்து? 26. சந்தோஷம், நீங்களாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. என்கிட்ட கேட்ட பையன் 28ன்ட்டான். எனக்கு என்ன தோணுச்சு, சரி இப்ப கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்துருச்சு, XYZ 2 தடவை போட்டாங்க போல இருக்கு, அது புதுசா எழுத்து சேர்த்துருக்காங்க தெரியல. எனக்கு அவ்வளவு உண்மையிலே நான் முட்டாளா அல்லது என்ன முட்டாள் ஆகிட்டானே அவ்வளவு கவலை எனக்கு இருந்துச்சு. ஆனா உண்மையிலே 26 எழுத்துதான். நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, பரவாயில்லை. இது மட்டும் இல்லை, நிறைய புத்தகங்களை படிங்க. என்ன புத்தகம் கிடைக்குதோ, ஒரு கல்லை வாங்கி தராங்க, வீட்டில் கல்லை முட்டாய் வாங்கி தராங்க, கல்லை கொடுக்குறாங்க. அந்த பேப்பர்ல என்ன இருக்குங்கிறத படிச்சுட்டா கீழே போட்டுருங்க. புரியுதா?
இல்லை தமிழில் இருக்கலாம், இங்கிலீஷில் இருக்கலாம். ஆனால் அவனை கூட்டி பாருங்க, என்ன இதில் எழுதி பாருங்க, படிக்க. யாரும் தன்னம்பிக்கை எழுந்துடாதீங்க. அதுதான் உங்களுக்கு சொல்கிற வேண்டுகோள். ஐயோ எனக்கு தெரியலையே, எங்கள் அப்பா அடிப்பாரு, எங்கள் அம்மா அடிப்பாங்களே, டீச்சர் அடிப்பாரெல்லாம் வேணாம். கரெக்டாக படிங்க, டயத்தை ஒதுக்கி வச்சுங்க. இப்படிலாம் படிக்கலாம், அப்படிலாம் செய்யலான்னு நீங்கள் வெற்றி பெறலாம். தந்த வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நிறைவுறாங்க. நாயகனை பாடுவே, விநாயகனை பாடுவே, கதி வேண்டினோம் மதி வேண்டினோம் நிம்மதி வேண்டினோம், நான் நாயகனை பாடுவே, விநாயகனை பாடுவே. இசையோடு கணநாதன் துதி பாடினார், இசையோடு கணநாதன் துதி பாடினார், மன இசையோடு முன் வந்து அருள்வானவன். இசையோடு கணநாதன் துதி பாடினார், அவன் மன இசையோடு முன் வந்து அருள்வானவன். எழுத்துக்கும் சொல்லுக்கும் முதலானவன், எழுத்துக்கும் சொல்லுக்கும் முதலானவன், எழுத்தாணி துணை கொண்டு சொல்வானவன். நான் நாயகனை பாடுவேன், விநாயகனை பாடுவேன், கதி வேண்டினோம் மதி வேண்டினோம் நிம்மதி வேண்டினோம், நான் நாயகனை பாடுவேன், விநாயகனை பாடுவேன். எதிர்காலம் கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்கும். அப்படி இல்லாம வாழ்க்கை என்னன்னு புரியக்கூடிய வயதுல இல்லைன்னாலும் எப்படி வேணாலும் வாழலாம் இல்லாம இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில என்ன செய்யணும், நம்ம கட்டுக்கோப்பா இருக்கணும். மன கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அவசியம். நல்லது எது கெட்டது எதுன்னு யார் என்ன சொன்னாலும் நாம் அதை அப்படியே உள்வாங்காம, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் ஈர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெரியோர். ஆகையினால இன்னைக்கு அதாவது சொல்லுவாங்க முன்னோர்கள், கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த வார்த்தையும் எத்தனை நாளைக்குவாங்க. நீங்க சின்ன பசங்க, நாங்க சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். ஆனா உங்களுக்கும் நல்லது கெட்டது என்னன்னு தெரியறதுக்கு நிச்சயமா அனுபவ அறிவு தேவை. அது இந்த மாதிரியான பயிற்சி முகாம்கள்ல நிச்சயமா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த கற்றுக் கொடுக்கறத நீங்க வாழ்க்கையில என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்துல உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய எதிர்காலத்துல உங்களுடைய சந்ததியருக்கும் நீங்க நல்ல முறையில நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்கு இந்த முகாமானது பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களெல்லாம் உறுதியா நானும் இருந்து இந்த முகாமில் பங்கு பெறுவதற்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க நன்றிகள் பல பல. நன்றி, வணக்கம்.